இதுலேருந்து நமக்கு ஒரு முக்கியமான படிப்புனா இதெல்லாம் முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போகிறாங்க. இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் மதீனாவுக்கு போகிறாங்க. ரசூல்லா மதீனாவுக்கு போகும்போது துல்ஹஜ்ஜுக்கு வெறும் 8 நாள் தான் இருக்குது. அதாவது இவங்க போய் மதீனாவுக்கு சேரும்போது என்ன ஹஜ்ஜுடைய மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ரசூல்லா போகிறாங்க, ஒரு உம்ரா மட்டும் செஞ்சுட்டு போயிடுறாங்க. உம்ரா மட்டும்தான் ரசூல்லா போகிறாங்க. ரசூல்லா பண்ண உம்ரா 3 அல்லது 4 எல்லாமே துல்ஹஜ் மாதம் தான் பண்ணுறாங்க. அதாவது ஹுதைபியாவுக்கு அடுத்த வருஷம் வராங்க இல்லையா, அப்பவும் வர்றாங்க, உம்ரா மட்டும் தான் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இது மக்கா வெற்றி, இதுலேயும் வர்றாங்க, உம்ரா மட்டும்தான் செஞ்சுட்டு ரசூல்லா திரும்பி போயிடுறாங்க. நின்று இருந்தால் நான் ஒரு வாரத்தில் ஹஜ்ஜு செஞ்சுட்டு போயிருக்கலாம், ஆனால் ரசூல்லா இருக்கல. இது எதுதான் சொன்னேன், ரசூல்லா மன திருப்தி இல்லை. அதாவது இந்த ஊரில் நான் நபியாக ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் நான் உம்ரா செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னா உசாமா ரலியல்லாஹு ஒரு படைப்பிரிவு அனுப்புகிறாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த ஃபேமஸான அந்த ஹதீஸ், அது ஜுஹைனா குலத்தார் இடத்துல ரசூல்லா மதீனாவுக்கு போயிட்டு, இப்போ மதீனாவுக்கு போயாச்சு, மதீனாவுக்கு போயிட்டு ஜுஹைனா குலத்தாரிடம் ரசூல்லா உசாமா ரலியல்லாஹு தலைமையில், அதாவது அவருடைய வளர்ப்பு மகனுடைய மகன் பேரன் ஹசன் ரலியல்லாஹு இவரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சைஸில் இருப்பாங்க. அப்போ இவங்களை இல்லை ஹசனுடைய ஒரு பெரியவர், அப்போ இவரை உசாமா ரலியல்லாஹு ரசூலா அனுப்புகிறாங்க. அனுப்பும் போது ஒரு காஃபிர் ஒருத்தன் கூட கடுமையாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனை யாருமே அடிக்க முடியல, பயங்கரமாக சண்டை போடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர், இவரும் இன்னொரு அன்சாரியும் சேர்ந்து அந்த காஃபிர் மேலே ஏறி உட்காந்துடுறேன். அவனை போய் ஏறி உட்காந்து பிடிச்சிடுறேன். அது வரைக்கும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்டு இருந்தவன் டக்குன்னு காலில் ஒரு மாதிரி என்னங்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறான். அது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தவன் திடீர்னு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறான். உடனே அந்த அன்சாரி என்ன பண்ணுறாரு, வாளை தூக்கி போட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. சரி களிமா சொல்லிட்டான், இவனை கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. உசாமா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, கொன்னுறாங்க. சரி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் நீ உயிர் காப்பாற்றுறதுக்காக சொல்கிற அப்படின்னு சொல்லி கொன்னுட்டாங்க. கொன்ன உடனே நேராக போய் ரசூலாட்ட போய் இந்த விஷயம் போனோடனே ரசூலா ரொம்ப கண்டிக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி கொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி கொல்லலாங்கிறாங்க. இல்லை அவர் உயிருக்கு பயந்து தான் சொன்னார் அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும், உள்ளத்தை பிளந்து பார்த்தியா, மறுமையில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நிற்கும்போது நீ எப்படி போய் இது பண்ணுவ அப்படின்னா. இங்கே விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ரசூலாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டு அல்லாவுடையதுன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கேம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையில்லை, அவர் சரண்டர் ஆகிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் நயவஞ்சத்தனமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, மறுமையில் அவனுக்கு நரகம் கிடைக்கும். அந்த முனாஃபிக் தனத்துக்கு அது அந்த ஹதீஸில் தெளிவாக வரும். யார் உளப்பூர்வமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் என்னிடம் இருந்து என்னுடைய அவருடைய உயிரையும் உடைமையும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வார். அப்படி டபுள் கேமாக சொல்லியிருந்தார்னா மறுமையில் அவர் மாட்டுவார் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் ரசூலா சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் 4269, 6872 இந்த 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. அடுத்த சம்பவம், முக்கியமான சம்பவம் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அபீ பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க. இது ஒரு முக்கியமான சம்பவம். இவர் யார் அப்படின்னா ஹாத்திம் தாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி. இவர் இஸ்லாத்தை தழுவுறார். இவருடைய தந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக, ஒரு நல்ல ஒரு மனிதராக ஊரில் இருந்தவர். அது இல்லாமல் ஒரு பெரிய கொடையாளி. இவர் ஒரு சின்ன பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். யாருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதின்னா, பாரசீக மன்னன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஏரியாவுடைய குறுநில மன்னர் இவர். யார், ஹாத்திம் தாய் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ரசூல்லாட்ட அவர்கிட்ட. அதுக்கப்புறம் ரசூல்லாட்ட இவருக்கு ரொம்ப மதிப்பு, இவர் ரசூலா ரொம்ப கண்ணியமாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இவர் வர்றாரு. இவர் உமர் ரலியல்லாஹுடைய அந்த டீம்லேயே போய் சேர்ந்துக்கிட்டு அதிகமான போர்களில் ஈடுபடுறாங்க. அந்த ஈராக் வெற்றி கொள்ளப்படுற அந்த போர்லேயும் இவருடைய பங்களிப்பு இருக்குது. அதே கடைசி காலகட்டங்களில் அலி ரலியல்லாஹுக்கு இவர் வலது கையாக இருந்தவர், அதாவது ஒரு துணையாக பக்கபலமாக இருந்தவர். வலது கையாக கிடையாது, பக்கபலமாக இருந்தவர். ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம் எல்லாத்துலேயுமே அலி ரலியல்லாஹு சார்பாக இவர் கலந்துக்கிட்டவர். இவரை பற்றி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா புகாரில் இந்த உமர் ரலியல்லாஹு காலத்தில் இவர் வரும்போது உமர் ரலியல்லாஹு இவரை ரொம்ப புகழ்வாங்க. மக்கள் எல்லாம் நிராகரித்த காலத்தில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க, ரசூலா மரணிச்சதுக்கப்புறம் மக்கள்லாம் மாறி போன நேரத்தில் நீங்களும் உங்கள் குலத்தினரும் உறுதியாக நின்னீங்க அப்படின்னு சொல்லி இவரை புகழ்வாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் 4394 ஹதீஸாக இது பார்க்கலாம். இப்போ இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சம்பவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு அதாவது அவங்களுடைய ஊருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்புகிறாங்க. படை அனுப்பி அந்த இடத்துல போகும்போது இவர் ஓடிடுறார். இவர் படை வந்த உடனே அவருடைய அந்த தலைவர்கிட்ட ஓடிடுறார். அதாவது இங்கே போயிடுறாரு, கிஸ்ராட்ட போயிடுறாரு. இந்த மாதிரி ஏன்னா கிஸ்ராவுக்கு தானே இவர் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ இவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு, கிஸ்ராவுக்கு தான் இருக்குது. ஸோ அங்கே போயிடுறாரு டக்குண்டு. முகமதுடைய படைகள் வந்துருச்சு, எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. மொத்தமும் சேம் சீன் தான். அதாவது அவங்க ரோமாபுரியுடைய இதுக்கு ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் மோத்தா. அப்போ அவங்களும் போய் சப்போர்ட்டுக்கு யாரை கூட்டிகிட்டு வராங்க, ஹெர்குலிஸை கூட்டிகிட்டு வராங்க, ரோமுடைய மன்னனை கூட்டிகிட்டு வராங்க. அதனால தான் அந்த தபுக் போர் கூட நடக்குது. இதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, இவர் அங்கே ஓடிடுறாரு. யாரை விட்டுட்டு ரசூலாவுடைய படையை எதிர்கொள்ளாமல் அங்கே ஓடிடுறாரு. ஓடின உடனே இவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி யார் சஹாபாக்கள் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அவங்களுடைய வயசான ஒரு அத்தை இருக்கிறாங்க. அவங்க போய் ரசூல்லாட்ட போகிறாங்க, அல்லாவுடைய தூதரை, என் வீட்டில் ஒரே ஒரு ஆம்பளை தான் இருக்கிறான், அவனும் ஓடிட்டான், அவன் ஓடிட்டான், என்னை ஏன் பிடிச்சிட்டு வந்தீங்க, எனக்கு பதிலாக அவனை வேணா போய் பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேலே இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட இவங்க கேட்குறாங்க. அல்லாஹ் உங்கள் மேலே இறக்கம் காட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுருந்தாரு. ரசூல்லாட்ட உயிர் பிச்சை மட்டும் கேட்காத, ஒரு வண்டியும் கேளு சேர்த்து அனுப்பிச்சு விட்ருவாங்க அவனை ரிட்டனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி சொல்கிறாங்க, அவர் யாருன்னா அலி.
அவர் ஐடியா கேட்குற ரசூல்லா ரொம்ப இறக்கம் கூட கொண்டவர், இவர் ஐடியா கொடுக்குறாரு ரசூல்லாட்ட இப்படி கேளு அப்படின்னு சொல்லி அலிலான வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்தவொன்னே அதே மாதிரி கேட்குறாங்க, வாகனத்தையும் கொடுத்து உட்கார வச்சு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இவங்க உட்கார வச்சுட்டதுக்கு அப்புறம் அவர் நேராக போறாரு. அதுக்குள்ள அவர் ஹாத்திம் தாய் வந்துட்டார். அதீபின் ஹாத்திம் ரலியல்லாஹு வந்துடனோடனே இவங்க வந்து திட்டுறாங்க, இப்படியா போற விட்டுட்டு ஓடி போறது, உங்க அப்பா இப்படியா பண்ணுவாரு, எவ்வளோ நல்ல பேர் அவர் சம்பாதிச்சு வச்சிருந்தாரு, நீ கொஞ்சம் இது இல்லாமல் ஓடிட்டா. நான் ஊருக்கு போனேன், மதீனாவுக்கு போனேன், அவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்குறாரு, அவர் அப்படி வாரி வாரி கொடுக்குறாரு, நீ போய் அவரை போய் கண்டிப்பாக சந்திச்சே ஆகணும், அவர் கெட்டவர் கிடையாதுன்னு சொல்லி அவர் அனுப்புறாங்க. இதை கேட்டுட்டு நேராக வந்து இவர் உறுத்துது, வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களே குறை பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி ரசூல்லா உண்மையாளராக பொய்யரான்னு போய் பார்ப்போம். அவர் உண்மையாளராக இருந்தால் ஏற்றுக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் பொய்யராக இருந்தால் அவரை நிராகரிக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். நேராக போன உடனே பார்க்குறாங்க, அந்த முதல் காட்சி என்ன பார்க்குறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட உதவி தேடி பெண்கள் சில பேர் வந்திருக்கிறாங்க, ஏழை குழந்தைகள் இருக்கிறாங்க. இதை வந்து ரசூலா இவர் பார்க்குறாரு, ஹாத்திம் பார்த்துட்டு சொல்கிறாரு, இது இவர் வந்து கிஸ்ரா மாதிரியான ஆள் கிடையாதுங்கிறது இதுலேருந்து எனக்கு புரிஞ்சு போச்சு, இவர் சாதாரண ஆள், இவர் ரொம்ப நல்லவருங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு, இவர் கிஸ்ராவோ ஒரு ரோமாபுரியோடைய மன்னனுக்கு உண்டான அந்த பந்தாவோட இவர் இல்லை, ஸோ இவர் வந்து நல்ல மனிதராக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ரசூல்லாட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ ரசூல்லா வந்து இவருக்கு வந்து தாவா செய்கிறாங்க, நீ வந்து அல்லாவை வந்து ஏன் விட்டுட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் விட்டு நீ எங்கே ஓடுற, அல்லாவை தவிர வேறு இறைவன் இருக்கிறதா உனக்கு நினைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அடுத்த வேதி ரொம்ப முக்கியமான மேட்ரு என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ் அக்பர் இதை விட்டு நீ எங்கே ஓடுற, அல்லாவை விட பெரியவன் யாராவது இருக்காங்களான்னு. இன்றைக்கி நமக்கு அல்லாஹ் அக்பருடைய மீனிங் நமக்கு தெரியல, லா இலாஹா இல்லல்லாஹ் மீனிங்கும் நமக்கு தெரியல, அல்லாஹ் அக்பர்னா அவனை எவ்வளோ பெருமைப்படுத்துறதுக்கு அர்த்தம் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியல. ரசூலா எப்படி கேட்குறாங்க பாருங்க, இந்த ஊடு விட்டு நீ எங்கே ஓடுவ, அல்லாஹ் விட வேறு யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இவர் சொல்கிறாரு, இல்லை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றி ரசூலா சொல்கிறாங்க, நீ யூதனாவோ கிறிஸ்தவனாவோ இருக்காத, ஏனென்றால் யூதர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்கள், இந்த கைரில் மஹ்தூபி அலைஹிம் இருக்காங்களா, மஹ்தூபி அலைஹிம் இவங்க, அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் வழி தவறியவர்கள், வல ஜாலின் இவங்க அப்படின்னு சொல்லி அல்லம் சூரால் வர 2 வார்த்தைக்கு விளக்கம் இவர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த ஏழை பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ரசூலா எந்திரிச்சு போய் மிம்பரில் பயான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தர்மம் பண்ணுங்க மக்களே, நீங்கள் போய் தர்மம் பண்ணுங்க, ஏன்னா மறுமை நல்ல ஒரு சூழ்நிலை வரும், ஒரு கட்டம் வரும், ஏன்னா பல விசாரணை கட்டம் இருக்கு இல்லையா, தர்மம்ங்கிறது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தே ஆகணும், அப்போ தான் நம்ம நரகத்திலிருந்து தப்பிக்க முடியும். நம்மகிட்ட என்னதான் அமல்கள் இருந்தாலும் தர்மம்ங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்தே இருக்கணும். அந்த ஒரு ஸ்டேஜ் வரும், அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அல்லாஹ் ஒன்-டு-ஒன்னா நம்மகிட்ட பேசுவோம். என்ன பேசுவோம்னா அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் நான் உன்னை பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் ஆக்கவில்லையா, நான் உனக்கு செல்வத்தை கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். கேட்டுட்டு அதை என்ன பண்ண, செலவு பண்ணலையா, எதை செய்து விட்டு என்னிடம் இப்போ வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேசுவான். அப்போ அல்லாஹ் பேசும்போது அப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, முன்னாடி பார்த்தாலும் நரகம், பின்னாடி பார்த்தாலும் நரகம், சைடில் லெஃப்டில் ரைட்டில் மேலே எங்கே பார்த்தாலும் நரகமாக தான் இருக்கும், அப்படி ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு தான் ரசூலா சொல்கிறாங்க, எனவே பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற அந்த பிட்டு தான் நம்ம சொல்கிற அந்த ஹதீஸ், ஃபுல் ஹதீஸ் இதுதான். அந்த இடத்துல ரசூலா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் நீ மாட்டிக்குவீங்க, அதனால் தர்மம் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லிட்டு பின்னாடி வந்து தொடர்ச்சி அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, நான் உங்கள் மீது ஏழ்மை குறித்து கவலை கொள்ளவில்லை. அதாவது சஹாபாக்கள் விஷயத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் ஏழையாக போயிடுவீங்கன்னு நான் கவலைப்படல, அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வான், நிறைய வெற்றிகளையும் நீங்கள் அடைவீர்கள். எதுவரை எனில் ஒரு பெண் ஹீராவில் இருந்து யஸ்ரிப் வரை திருட்டு பயம் இல்லாமல் பயணம் செய்து வருவார். ஹீராங்கிற அந்த பாரசீகத்துடைய எல்லை அது, அங்கேருந்து மக்கா வரைக்கும் ஒரு பெண்ணு தனியாக ஒட்டகத்தில் வருவா, பயப்படாமல் வருவா, அந்த ஒரு நூலில் நிலம் வரும், அது வரைக்கும் இந்த நடைபெறுங்கிறாங்க. அப்போ இவர் நினைக்கிறார், ஹாத்திம் தாய் ரலியல்லாஹு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பனு தையுடைய கொள்ளையர்கள் அப்போ எங்கே இருப்பாங்க, இவர் ரசூலா இப்படி சொல்கிறாங்க, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பெண்ணு தைரியமாக வருவான்ட்டு, அப்போ இந்த கொள்ளை கூட்டம்லாம் நிறைய இருக்குது, இவங்களாம் எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனால் பின்னாடி வந்து அதுக்கு அடுத்தது ரசூலா மொத்தம் 3 முன்னறிவிப்பு செய்கிறாங்க. ஒன்று இது, ஒரு பெண் இப்படி வருவானாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிஸ்ராவுடைய கருவூலங்கள் வெற்றி கொள்ளப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது இவர் கிஸ்ராவுடைய அடிமையாக, அதாவது கிஸ்ராவுக்கு ஆட்சி கீழே தான் இவர் வர்றாரு. அப்போ இவர்கிட்டே சொல்கிறாங்க, கிஸ்ராவுடைய கருவூலங்களை நீ பார்ப்பீங்க, உங்களுக்கு மட்டும் வயசு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு தர்மம் பண்ணுறதுக்கு ரோட்டில் அலைவான், ஆனால் அவனுக்கு தர்மம் வாங்குறதுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 முன்னறிப்பு சொல்கிறாங்க. இதில் ஹாத்திம் தாய் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, 2 நானே பார்த்தேன். அதாவது இந்த கிஸ்ராவுடைய கருவூலங்களை போய் வெற்றி கொள்கிறாங்க இல்லையா, அந்த படையில் இவரே இருக்கார், அந்த உமர்லியாவுடைய படையில் இவரும் இருக்கிறாரு, இவர் போய் அதை ஜெயிக்கிறாரு சொல்கிறாரு. ரசூலா அப்போ சொல்லும்போது அதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் அது நடந்துச்சு. அதே மாதிரி அந்த பெண்மணி வழியில் அந்த பெண்மணி ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, பார்த்தா இவர் பார்க்குறாரு, வர்றாங்க அந்த பெண்மணி, எங்கேருந்து வரேன்னு கேட்டால் நான் ஹீராலேருந்து வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி 2 காலகட்டத்தையும் நான் பார்த்தேன். மூணாவது பார்த்தீங்கன்னா ஈசா நபி காலகட்டத்தில் நடக்கும், அந்த செல்வம் வந்து அந்த அளவுக்கு பெருத்துரும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் அது சொல்கிறாங்க. இது வந்து ஹாத்திம் தாய் ரலியல்லாஹு ஹதீஸ், இது பார்த்தீங்கன்னா புகாரில் 3595 இந்த ஹதீஸ் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா தபுக் போருடைய காலகட்டம். தபுக் போர் எதுக்கு நடக்குதுங்கிறது முதல்ல பார்த்துக்கணும். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்காங்கிற ஒரு ஏரியாவுடைய ஒரு சின்ன இந்த மாதிரி ஹாத்திம் தாய் மாதிரியான ஒரு சின்ன ஒரு கவர்னரை போய் ரசூலுல்லாஹ் பேர் லெட்டர் கொடுத்து, நீ வந்து ரோமாபுரியுடைய ஆட்சி கீழ் இருக்காத, என்னுடைய ஆட்சி கீழே வந்துருன்னு சொல்லி ஆஃபர் கொடுக்குறேன். இவன் என்ன பண்ணுறான், அந்த மன்னன் வந்து ரோமாபுரியை வந்து இன்ஃபார்ம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து 2 லட்சம் பேரை நிறுத்தி வச்சிட்டான். இவங்க சும்மா மிரட்டலான்ட்டு போய் ஒரு 3000 பேர் போனவங்க அங்கே போய் பார்த்தா 2 லட்சம் பேர் நிற்கிறாங்க. இது மோத்தா யுத்தத்தில் நடக்குது. அப்போ அந்த 3 லட்சம் பேரை 2 லட்சம் பேரை பார்த்தோன்னே காலித் பின் வலீத், அது பெரிய உயிர் இழப்பு நடக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, காலித் பின் வலீத் 2000 பேரை வந்து சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இது ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. இது என்ன ஆகி போச்சுன்னா பெரிய இன்சல்ட் வந்து நடந்துருச்சு. யாருக்கு அப்படின்னா ரோமாபுரிக்கு. ஏன்னா 2 லட்சம் பேர் இருந்தோம், வெறும் இவங்க ஒரு 3000 பேர் இருந்துட்டு நம்மகிட்ட வந்து தைரியமாக டச் பண்ணிட்டு போயிட்டாங்களே. இது கபடி மாதிரி வச்சிங்களா, உள்ளே போயிட்டு ரைடு விட்டுட்டு மறுபடியும் திரும்பி போகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வலுவான டீம் கிட்ட ஆப்போசிட்டில் 2 லட்சம் பிளேயர், முன்னாடி வெறும் 3000 பிளேயருங்கும்போது சாதாரண மேட்டர் இல்லை. அவங்க போய் டச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு ஒன்று என்ன ஆயிடுதுன்னா, கீழே இருக்கிற நாடுகள் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்க்கு பயப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்த கவர்னர்கள், ஏன்னா ரோமாபுரி கீழே ஒரு நாடு இருக்காது, பல நாடுகள் இருக்கும். அடுத்தடுத்த கடிதங்கள் போகும்போது அங்கே எஃபெக்ட் ஆகும். ஸோ இவனுக்கு வந்து அது மிகப்பெரிய இன்சல்ட். அப்போ அவனுடைய அந்த வல்லமையை வந்து இவன் நிரூபிக்கணும். ஸோ ரசூலுல்லாஹ்க்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவன் என்ன ஸ்கெட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, மதீனாவுக்கு பூந்து நாம் அடிக்கணும், மதீனாவுக்கு பூந்து நாம் அடித்தா தான் நாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு ரசூலுல்லாஹ்க்கு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்து அவங்க உருவாக்கிடுறாங்க. இது வந்து கூட இருக்க, அதாவது இன்சல்ட் ஆயிருச்சு இந்த ரோமாபுரிக்கு. இதனால தான் ரசூலுல்லாஹ் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மதீனாவில் ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க. லைட்டாக ஒரு சத்தம் வந்தால் கூட அந்த குதிரையை எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க தெரியுமா. இது வந்து இந்த ஜோனில் தான், அது இந்த குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் டைமில் தான் அந்த மாதிரி பயந்தது. ஏன்னா ரோமாபுரி வந்து அட்டாக் எப்போனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு த்ரெட்னிங் இருந்தது. அந்த டைமில் தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது பண்ணுறாங்க. இந்த செய்தி கூட பார்த்தீங்கன்னா இந்த புகாரில் வரும் 2820 ஹதீஸில். ஒரு நாள் நைட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது மதீனாவாசிகள் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வரும். சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு கொடுக்கலான்ட்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரசூலுல்லாஹ் வீட்டில் வந்து வெளியே ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஊருக்கு வெளியிலேருந்து வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஒரு வியாபார கூட்டம் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் தூங்குங்க. ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு போய் ஊரில் போய் பார்த்து சிச்சுவேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இது சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா 2820 2862. இங்கே யாருக்காக இவங்க உழைச்சாங்கிறது பார்க்கணும். ஒரு மன்னன் வந்து துரத்தி நாடு பிடிக்கிறதுனா எதுக்கு பிடிப்பான்? ஆக சிறந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்துக்குவான். போரில் கூட போனால் என்ன பண்ணுவான், ஒரு யானையை வச்சு அதுக்கு மேலே ஒரு கூடாரம் வச்சு அப்படியே சேஃப்டி ஆகி, அதுவும் அந்த படைகள் இருக்கும் முன்னாடி, இந்த படை அந்த படை, அது பாதுகாப்புக்கு மேலே பாதுகாப்பு இருக்கும். இங்கே ரசூலுல்லாஹ் அது கிடையாது. ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து இவங்க நிற்பாங்க. முதல் அம்பு அடிக்கிறதுனா ரசூலுல்லாஹ் அடிக்கும், அவங்களுக்கு பின்னாடி தான் மக்களை நிறுத்துறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு முன்மாதிரி. இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் தான் இந்த போருடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. அப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில், பயங்கரமான வெயில் இருந்துச்சு. குளிர் கிடையாது இந்த காலகட்டத்தில், வெயில், கடுமையான வெயில் இருந்துச்சு. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, போருக்கு போகிறது இப்போ யார் போய் யாரை அடிக்கிறதுங்கிற ஒரு பெரிய இமேஜ் இல்லை. அப்போ அவன் வந்து மதீனால கை வச்சுட்டு போயிட்டானா, ஊருக்குள்ளே யார் பெரிய ஆள்? ரோமாபுரி. இவங்க போய் அங்கேயே மறுபடியும் அடித்தாங்கன்னா இப்போ யார் ஊருக்குள்ளே பெரிய ஆள்? முஸ்லீம்கள். ஸோ பெரிய ஆள் யாருன்னு, அவன் பெரிய ஆள்னு டிக்ளேர் ஆனால் தான் கீழே இருக்கிறவன் அடங்கியிருப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ அடங்கி கீழே வந்திருக்காங்க இல்லையா, கைபர் வாசிகள், இந்த தாயிஃப் வாசிகள், இந்த ஹுனைன் வாசிகள், இவங்களாம் மறுபடியும் தலை தூக்குவாங்க. அதாவது இவங்க விழுந்தாங்கன்னா ஏறி உட்காந்துடலாம், மறுபடியும் நம்ம பழைய முஸ்லிக்கு தனத்துக்கே போயிடலாம்னு சொல்லி ஏறி உட்காந்துருவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பயந்துகிட்டே மதீனால உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இங்கே வருவாங்களா, இன்னைக்கு வருவாங்களா, நாளைக்கு வருவாங்களா, நாம போவோம் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தபூக்கு நாம போவோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் கிளம்புறாங்க. பெரிய படையை திரட்டணும், வீட்டில் ஒருத்தன் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு ஆளுக்கும் அனுமதி கிடையாது. அது ஒரு சில ஆட்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் ரசூலுல்லாஹ் கொடுத்து, அதுவும் பர்மிஷன் இல்லை, வேலை கொடுத்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து இங்கே வந்து யாரும் இருக்கக்கூடாதுங்கிற 30,000 வீரர்கள் கொண்ட ஒரு படை வந்து தயாராகுது. எந்த அளவுக்கு கடிதம் ரசூலுல்லாஹ் போடுறாங்கன்னா, மதீனாவாசிகள் மட்டும் இல்லை, ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாரும் வரணுங்கிறாங்க. அதாவது சுற்றி சின்ன சின்ன ஊர்கள் இருந்ததுல, எல்லாரும் வரணும், கிராமத்திலிருந்து எல்லாரும் திரண்டு வந்துடணும், பெரிய போரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த நேரம் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 18 பேருக்கு ஒரு வண்டி தான் கிடச்சிது. ஒரு ஒட்டகம் இருக்கும், 18 பேர்னா சீக்வன்ஸ் வச்சு நடந்து போகணும். நடந்து போய் 18ஆவது எனக்கு நம்பர் வரும்னு வச்சிங்களா, மறுபடியும் நான் வந்து ஒரு கிலோமீட்டர், 18 கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் ஏறி சவாரி பண்ணணும்னு வைங்க. நான் 1 கிலோமீட்டர் போவேன், அடுத்தது 2ஆம் நம்பர் ஆள் 1 கிலோமீட்டர் போவார், மறுபடியும் 3ஆம் நம்பர் ஆள், இப்படி போய் 18 கிலோமீட்டர் மாறி உட்காந்து தான் சவாரி பண்ணும். இவ்வளோ டைட் பொசிஷன், ஏன்னா 30,000 பேருக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. இது ஒரு முக்கியமான மேட்ரு. இதில் வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, முஹம்மது பின் மஸ்லமா இந்த நபி தோழரை மதீனாவுடைய இன்சார்ஜாக நியமிச்சுட்டு போகிறாங்க. ஃபுல் கண்ட்ரோலு, மதீனாவுடைய கண்ட்ரோல் இவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாவலராக நியமிச்சுட்டு போகிறாங்க. இதை போட்டோன்னா அலி ரலியல்லாஹு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தம் வருது. ஏன்னா ரசூலுல்லாஹ் கூட எல்லா பொருளையும் நான் கலந்துக்கிட்டேன், இப்படி வந்து நடக்கும்போது என்னை மட்டும் நீங்கள் விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு மன வருத்தம் வருது. இன்ஷாஅல்லாஹ் இந்த ஹதீஸ் பின்னாடி பார்ப்போம். இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ் பண்ணது என்னன்னா, ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஃபண்டு தேவைப்படுற ஒரு போர், அதனால் வந்து எல்லாரும் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து கொடுங்கிறாங்க. அப்போ தான் அந்த அபூபக்கர் உமருடைய அந்த ஃபேமஸான அந்த சம்பவம். ஃபஸ்ட்டு உமர் வர்றாங்க, சொல்கிறாரு, அவர் வியாபாரிகள்கிட்ட எல்லா நேரத்துலையும் கையில் காசு இருக்காது, எப்பயுமே பொருளாக இருக்கும்.
பொருள் விற்று அந்த டைமில் சூழ்நிலைக்கு டைமில் திடீர்னு கையில் பணம் நிறைய இருக்கும். அவர் சொல்கிறாரு, இந்த டைமில் என்கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த நேரத்தில் அபூபக்கருக்கு மிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போய் மிகப்பெரிய அளவில் செல்வத்தை கொண்டு வந்து ரசூலாட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து ரசூலாட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ரசூலா கேட்குறாங்க, எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு மடங்கு வீட்டில் நான் வச்சிருக்கேன், அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தில் பாதியை கொண்டாந்து நான் இங்கே வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அபூபக்கர் வர்றாங்க. அவர் வந்த உடனே கேட்குறாங்க, நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற. அப்போ ரசூலுல்லாஹ் அவர் அபூபக்கர் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தேன், வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, வீட்டில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உமர் என்ன சொல்கிறாங்க, இவரை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது என்னால் முடியாத காரியம், இதில் தான் நான் அபூபக்கரை இன்றைக்கி அடிச்சிடணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி என்கிட்ட அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஹார்ட் கேஷ், நான் லிக்விட் கேஷாக நிறைய வச்சிருந்தேன், ஆனாலும் இவரை பீட் பண்ண முடியாமல் போச்சு, இந்த ஆள் கூட போட்டி போடவே நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறார். இது ரொம்ப ஃபேமஸான சம்பவம், இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் உஸ்மான் ரலியல்லாஹு சம்பவம். உஸ்மான் ரலியல்லாஹு அதே பயான் ரசூலுல்லாஹ் டெய்லி இதுதான் பயன் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. அந்த தபுக் போருக்கு போகிற வரைக்குமே ரசூலுல்லாஹ் வந்து இந்த பொருட்களுக்கு உண்டான பணமே தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பயான் பண்ணுறாங்க மிம்பரில் 3 படி, ஃபர்ஸ்ட் படியில் நின்று ரசூலுல்லாஹ் பயான் பண்ணுறாங்க. பயன் பண்ணோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு போகிறாரு. யார், உஸ்மான் ரலியல்லாஹு போயிட்டு 100 ஒட்டகங்கள் ப்ளஸ் அதுக்கு தேவையான சாமானங்கள் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ் 2வது படியில் நிற்கிறாங்க. மறுபடியும் அதே பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உட்காந்து பயன் கேட்டுருக்கிறாரு. மறுபடியும் போகிறாரு. அதே மாதிரி 100 படி, 100 ஒட்டகங்கள், 100 எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு. மறுபடியும் வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ் இன்னொரு படி இறங்கி 3வது படியில் நிற்கிறாங்க. அதே பயன் ரிப்பீட் பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ். மறுபடியும் இவர் எந்திரிச்சு போய் எடுத்துகிட்டு வர்றாரு. இவர் பேச பேச அவர் போய் 100 எடுத்துகிட்டு வர்றாரு. கொண்டாந்து கொடுத்துட்டு கடைசியாக கொண்டாந்து 1000 தீனார்கள், 1000 தீனார்னால் தங்க காசு, 1000 தீனார்கள் கொண்ட ஒரு பையை தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் கையில் இப்படி கொடுக்குறாங்க. கொடுத்தவொன்னே ரசூலுல்லாஹ் அதை வாங்கிட்டு சொல்கிறாங்க, இஸ்மானே, இதற்கு பிறகு நீ விரும்பியதை வாழ்ந்து செஞ்சுக்கோ, உனக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், நீ வந்து நீ என்ன செஞ்சாலும் நீ நரகத்துக்கு போக மாட்டான், உனக்கு சொர்க்கம் வந்து கடமையாயிருச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு கேள்வி கணக்கு கிடையாது. ஸோ உஸ்மான் ரலியல்லாஹுடைய பின்னாடி வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்களை விமர்சனம் நம்ம பண்ணக்கூடாது, படிப்பினைகள் எடுத்துக்கலாம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா மன்னிப்பை அட்வான்ஸாக வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு வந்து யாரும் தாக்கி வந்து பேசக்கூடாது. அது வந்து ரசூலுல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா திர்மிதியில் 3700, 3701, அப்புறம் முஸ்னத் அஹமதில் 16816வது ஹதீஸ். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு ரசூலுல்லாஹ் கிளம்பி போகிறாங்க. போகும்போது அலி ரலியல்லாஹு பின்னாடி அழுதுகிட்டே வர்றாரு. என்னை விட்டுட்டு போவாங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டே போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குழந்தைகளையும் பெண்களையும் கவனித்துக் கொள்வதற்காக என்னை விட்டுட்டு போகிறீங்க. இதை பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு ஆள் இருந்தால் போதும் இல்லை, குழந்தைகளையும் பெண்களையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஆள் இருந்தால் போதுமே, என்னை மாதிரி ஒரு முக்கியமான ஆளை வந்து நீங்கள் ஏன் விட்டுட்டு போகிறீங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் பிரிஞ்சு வந்து இவங்க இருந்ததே கிடையாது. யார், அலி ரலியல்லாஹு பிரிஞ்சு ரசூலுல்லாஹ் இருந்தது கிடையாது. இதை நான் சொல்லல, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அந்த காலுரைகளுடைய மசவு தடவுதல் சம்பந்தமாக புகாரில் ஒரு ஹதீஸ் வரும். அந்த நேரத்தில் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து பிரயாணத்தில் காலுரைகளில் வந்து எத்தனை வாட்டி மசவு செய்யலாம், அதாவது எத்தனை நாட்களுக்கு அந்த காலுரைகளை கலட்டாமலே ஒரே ஒழுவோட தொழுவலான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் கூட அதிகமாக இருந்தது அலி தான், நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு அந்தளவுக்கு அவர் பழக்கம், யார், ரசூலுல்லாஹுக்கும் எனக்கும் அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது, அலி தான் அதிகமாக நெருக்கமாக இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டுங்க. அப்போ அந்தளவுக்கு அவர் நெருக்கமாக இருந்த ஆள். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா இது மொட்டையாக இருக்குது இந்த செய்தி. ஆனால் தலாயிலுன் நுபுவல ஒரு கூடுதலாக ஒரு செய்தி கிடைக்குது. என்னன்னா, முனாஃபிக்குகள் வந்து சாதாரணமாக இல்லை, அவங்க வந்து ஒரு இங்கே தான் இருந்தாங்க. சில பேர் தெரியுமில்ல, இந்த இதில் மதீனாவில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அந்த தபுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட பாவ மன்னிப்பு கேட்பானுங்க, சாக்கு சொல்லுவானுங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் பரவாயில்லம்மாங்கல்ல. அந்த டைமில் அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த முனாஃபிகள் வந்து பேசுகிறாங்க, இவங்க போனாங்கன்னா பெண்கள் மேலே நம்ம கை வைக்கலாம் அப்படிங்கும்போது அலி ரலியல்லாஹு போட்டு போகிறாங்க ரசூலுல்லாஹ். சும்மா கிடையாது, அதில் வந்து அந்த நிகழ்வில் வருது. அலி ரலியல்லாஹு பாதுகாவலர்னு பார்த்தோன்னே இவங்களுக்கு பேதி கிளம்பிருச்சு, ஓஹோ இவரை போட்டு போகிறாங்களே அப்படின்னு. அப்போ காரணமாக தான் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கிட்டத்தட்ட 50 நாள் ஆப்சென்ட் ரசூலுல்லாஹ். போகிறதுக்கு 15 நாள், வர்றதுக்கு 15 நாள், அந்த இடத்துல கேம்ப் ஒரு 20 நாள், 50 நாள் தபுக் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு சொல்லி நினச்சாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த பள்ளிவாசலும் கட்டப்படுது. அந்த இது நம்ம டிஎன்டிஜே ஃபேமஸ் பள்ளிவாசல் எது, மஸ்ஜிதுல் இரார், அந்த பள்ளிவாசல் இப்போ தான் கட்டப்படுது. புரியுதா? அப்போ சூழ்ச்சிகள் எல்லாமே இப்போ நடக்குது. ஸோ காரணமாக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு பொம்பளைங்களுக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஹதீஸ் இதுதான் வந்து ஷியாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதாரம். ஷியாக்களுக்கு வந்து அடிப்படையே இந்த ஹதீஸ் தான். என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மூசாவிடம் ஹாரூனுக்கு இருந்த அந்தஸ்தை போல் என்னிடம் உங்களுக்கு அந்தஸ்து இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன நீங்கள் பொம்பளை விட்டுட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அந்த மாதிரி நீங்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு ஆயினும் எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாதுங்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஹதீஸ். இது புகாரில் 4416, முஸ்லீமில் 4777 ஹதீஸ். இது 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தௌஹீத்வாதிகளுக்கு அலி ரலியல்லாஹு ஏன் அலர்ஜியாக இருக்காங்கன்னா ஒரு காரணமே எனக்கு இப்போ கிடச்சிது. என்னன்னா, அந்த முஸ்னத் அஹமது வந்து மொழியாக்கம் வந்திருக்கு அரபியில், இது உருதுல. அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஹதீஸ் வருது. அதில் ஒரு பலவீனமான ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அதுக்கு வந்து இப்னு தைமியாவுடைய கமெண்ட் வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அவர் மின்ஹாஜு சுன்னாங்கிற ஒரு புக்கில் இப்னு தைமியா வந்து அந்த ஹதீஸுக்கு கமெண்ட் பண்ணுறாரு. என்னன்னு கமெண்ட் பண்ணுறாரு, அதுதான் முக்கியமான மேட்டர்.
ஹதீஸை நீ நிராகரிச்சுட்டு போ, பிரச்சனை இல்லை. அதில் வர அறிவிப்பாளர் சரியில்லை, அது சரியில்லைன்னு போ, பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு சரி வாசகம் சரியில்லை, இந்த கருத்து இஸ்லாத்துக்கு முரணா இருக்கு, இல்லை ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு முரணா இருக்குன்னு சொல்லி பிரச்சனை இல்லை. என்ன கமெண்ட் அவர் இப்னு தைமியா பண்றாருன்னா, இந்த வாசகத்தை சொல்றாரு. இந்த ஹதீஸ் பொய்ங்கிறதுக்கு சாட்சி என்னன்னா இந்த வாசகத்தை பாருங்க. ரசூல்லா என்ன சொல்றாரு, அலியை விட்டுட்டு போகும்போது எனக்கும் மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அந்த மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போறேங்கிறாரு. இதை வச்சு வந்து ஷியாக்கள் வந்து இதை பண்றாங்க, அதனால இந்த ஹதீஸ் தப்புங்கிற. இந்த வாசகம் வந்து இந்த ஒரு ஹதீஸ்ல மட்டுமா இருக்கு? புகாரில இத்தனை இடத்துல இந்த ஹதீஸ் இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு. அப்ப சரியான ஹதீஸ் தானே? இவங்களுக்கு என்ன வைத்திருச்சல்? அப்ப ஹதீஸ்ல அவர் ஒரு பட்டியலும் போடுறாரு. யாரு? இப்னு தைமியா ஒரு பட்டியல் போடுறாரு. இவங்க எல்லாம் இப்னு தைமியாவோட சீடர்கள். யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்க டிஎன்டிஜேவா இருக்கட்டும், இங்க நாமளும் அவங்களுடைய மாணவர்கள் தான். நாம பார்க்குற புக்ஸ் எல்லாமே இப்னு தைமியா சார்ந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கும். அப்போ அவருக்கு என்ன சிந்தனை இருக்குன்னு புரிஞ்சிருச்சுன்னா இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அலர்ஜி பாக்டீரியா ஒன்று இருக்கும்ல, அந்த பாக்டீரியா வந்து இங்கேருந்து கிடைக்குது உங்களுக்கு, இங்கேருந்து இவங்களுக்கு இந்த அலர்ஜி சப்ளை ஆகிருக்குதுன்னு தெரியுது. இதில் அவர் பட்டியல் போடுறாரு. அதாவது ரசூல்லா இதுக்கு முன்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து பிரதிநிதியாக மதீனாவில் எங்கேயும் விட்டுட்டு போல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ போர்கள்லாம் ரசூல்லா கூட தான் இவர் போயிருக்காரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்க பிரதிநிதியா விட்டுட்டு போனதுனால ரசூல்லா சிறப்புனாங்களா? கிடையாது. இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மத்தியில் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கு. என்ன? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சகோதரர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் ரசூலுல்லாஹும் யாரு? சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் ஜாலி மூட்ல இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து எங்க என் தம்பி எங்க அப்படிம்பாங்க. வீட்டுக்கு போனாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்கன்னா ரசூல்லா கேட்பாங்க என் தம்பி எங்கம்பாங்க. அந்த அளவுக்கு, அதாவது சகோதரத்துவம். ரசூல்லா வேற மீனிங்ல சொல்றாங்க, இவங்களுக்கு வேற மீனிங், இவங்க வேற மீனிங்ல எடுக்கிறாங்க. ரசூல்லாவுடைய பிரதிநிதின்னு ரசூல்லா சொல்லும்போது, அது ரசூல்லாவே சொல்லும்போது இவங்களுக்கு ஏன் அது நோகக்கூடாது? ஆனால் இவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறாங்க அந்த வெறுப்பு, அலி ரலியல்லாஹு மேல வெறுப்பை வெளிப்படுத்துறாங்க. இந்த வெறுப்பு வந்து நம்ம விடணும். ஏன்னா அலி ரலியல்லாஹு வந்து மூமினை தவிர யாரும் நேசிக்க மாட்டாங்க, முனாஃபிக்கை தவிர வேற யாரும் வெறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்ன ஹதீஸ் எல்லா கிதாபுகளிலுமே இருக்கு, முஸ்லீம்லயும் அந்த ஹதீஸ் வந்து இருக்கு. அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல அவங்களுக்கு சிறப்பு வந்து ரசூல்லா வெளிப்படுத்துறாங்க. நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு பிரதிநிதியாக தான் ரசூல்லா அனுப்புவோம். இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் பாருங்க, ரசூலுடைய ஒப்பந்தத்தை யார் எழுதுவா? அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் எழுதுவாங்க. அதே மாதிரி மக்கா வெற்றியின் போது தௌபா இறங்கும் சூரா, அந்த நேரத்தில் ரசூலா யாரை கூப்பிட்டு அனுப்புவாங்க? முதல்ல அபூபக்கர் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுவான் உன் வீட்டிலேருந்து ஒரு ஆள் தான் போகணுன்ட்டு. அதனால அபூபக்கரை வாபஸ் வாங்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அந்த ஆயத்துக்களை கொடுத்து அதை போய் அறிவிப்பு செய்ய சொல்லுவோம். அப்போ நிறைய இடங்கள்ல வந்து ரசூலா சொல்றாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு அப்புறம் ரசூலா வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சி சொல்றாங்க, இவங்க வந்து என்னுடைய குடும்பத்தினர், யார் வந்து என்னை நேசிக்கிறாரோ இவரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலா ஆர்டர் போட்டு போயிருக்காங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு பொறுத்த வரைக்கும் அது மறைக்கக்கூடிய விஷயமா வந்து ஹதீஸ்களையும் குர்ஆன்லையும் நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. அவங்களுடைய சிறப்பு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து இந்த இடத்துல நான் குறிப்பிடணும். ஏன்னா அது மாற்றி சொல்றாங்க, இதை ஷியாக்களும் தப்பா சொல்றாங்க இந்த ஹதீஸை. இதை வச்சு என்னங்கிறாங்க, அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் எல்லாருமே கட்டுப்படணும். ஏன்னா மூசா நபி வந்து அந்த தௌராத் வாங்குறதுக்கு மேலே போனாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த உம்மத்துக்கு யார் பொறுப்பாளி? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஸோ அந்த மாதிரி ரசூலா போனதுக்கப்புறம் இந்த உம்மத்துக்கு ஆட்சி வந்து அபூபக்கர் எடுத்துக்கூடாது. அவங்க தப்பா அர்த்தம் கொள்றாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக அபூபக்கர் ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தது யார்? அலியும் சேர்த்து தான் பையத் செஞ்சிருக்காரு. அப்போ பையத்து வந்து இவர் மட்டும் செய்யல, சரி இதை கூட வேற ஏதாவது சூழ்நிலைன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய கலிஃபா எடுத்துங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் தேர்ந்தெடுத்தா? அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் பையத்து செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாமல் ஏதோ நடந்துட்ட மாதிரி ஷியாக்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்மதத்தோடவே நடக்குது. புகாரியில் கூட அந்த ஹதீஸ் வரும். இந்த கேட்பாங்க யாராவது வந்தா ரசூல், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் வந்து இவர்கிட்ட கேட்பாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹுக்கு அப்புறம் சஹாபாக்கள் சிறந்தவங்க யாருன்னா ரசூல் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க அபூபக்கர், அதுக்கு அடுத்தது யாருன்னா உமர் அப்படிம்பாங்க, அதுக்கு அடுத்தது யாருன்னா உஸ்மான் அப்படிம்பாங்க. இது மாதிரி வந்து இது வந்து பொறுத்த வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஷியாக்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கே மாற்றமான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வரைக்குமான சம்பவங்கள் இன்ஷால்லா போதும். அடுத்த கிளாஸில் இன்ஷால்லா தபுக் போகிற ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது தபுக்கில். என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முனாஃபிக்குகளுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. அது வரைக்கும் முனாஃபிக்களை வந்து ரசூலா வந்து ஹைலைட் பண்ணல, இவன்லாம் முனாஃபிக்னு சொல்லி ரசூலா டிக்ளேர் பண்ணல. ஆனால் தபுக்கு அப்புறம் ரசூலா பண்ணுறாங்க. அது சில ஹதீஸ்கள் வந்து கிடையாது, ஆனால் ரொம்ப ஹதீஸ்கள் இருக்கிறதுனால அது படிக்கிறதுக்கு டைம் பத்தல, அதனால அதை விட்டு வச்சிட்டேன். அடுத்த கிளாஸில் அது எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி ரசூலாவை கொல்றதுக்கு முயற்சி நடக்குது. எங்க? தபுக்கில் வச்சு சஹாபாக்கள் இருந்து ஒரு குரூப்பு நயவஞ்சகர்கள் தனியாக வந்து அவங்க கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த சம்பவம் நடக்குது. இதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள் நிறைய நடக்குது. இன்ஷால்லா அது வரக்கூடிய அந்த கிளாஸில் இன்ஷால்லா அதை கவர் பண்ணுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.